உடன்படிக்கையில உண்மையா இருக்கணும். சொல்லுங்க, நான் கர்த்தரோட ஞானஸ்தானத்தின் மூலமாக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அவரை என் இரட்சகராக, என் மீட்பராக, என் மெய்ப்பராக, என் எஜமானாக, என் தகப்பனாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். எனவே அவருக்கு நான் கீழ்ப்படியணும். ஆமென். நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, இவர்கள் கண்ட மகிமையை நீங்கள் காண முடியும். இதை விட மேலானது புதிய உடன்படிக்கையின் வல்லமை. அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை மிருகத்தினாலே ஏற்பட்டது. ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்தி அதன் அடிப்படையில தான் உடன்படிக்கை செய்யப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை அப்படி அல்ல. தெய்வமே நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். தெய்வமே நமக்காக பரிகார பலியானார். ஆமென் இல்லையா? நான் சொல்ற பரிகாரத்தின் வல்லமை உங்க வாழ்க்கையில செயல்படும். உடன்படிக்கையின் வல்லமை உங்க வாழ்க்கையில செயல்படும். செயல்பட அனுமதி கொடுங்க. அவரோடு ஒத்து போங்க. அல்லேலூயா. உங்களுக்குன்னு கடமை இருக்கு. கர்த்தர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் செய்யறதுக்கு நீங்க இறங்கணும். உடன்படிக்கை சாதாரணமா நிறைவேறிடாது. நீங்களும் அதுல என்ன பண்ணணும்? செய்ய வேண்டியதை செய்யணும். நோவா செஞ்சானா இல்லையா? ஆபிரகாம் முன்னேறி போயிட்டே இருந்தாரா இல்லையா? பின் வாங்கி போனாரா? ஐயோ ஆண்டவரே, என் மனைவியை தூக்குறானுங்க, அடுத்தது என்ன தூக்கிட்டானுங்களா, என்ன ஆகுறது? திரும்பி போயிட்டானா? போனானா? கிழவின்னு கூட பார்க்காத தூக்குறான், அடுத்தது என்ன கிழவன் கூட பார்க்காத யாருன்னு தூக்கிட்டாங்கன்னு என்ன ஆகுறது ஆண்டவரே? அல்லேலூயா. பின் வாங்கி போனானா? எதனா தூக்கின்னு போடா, அவர் என் கூட உடன்படிக்கை போயிட்டார். அவர் பார்த்துப்பாரு. பார்த்தாரா இல்லையா? இறங்கி ராஜாவே மிரட்டினாரு. இந்த ஊர் ராஜா மிரண்டு போயிட்டான். யோ, உன் மனைவியை ஏன் என் சகோதரின்னு சொன்னேன்? அவர் இந்நேரம் என்னை போட்டு தள்ளிட்டு இருப்பாரு. தப்பிச்சேன், சைக்கிள் கேப்ல தப்பிச்சு வந்துட்டேன். ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாரு? ஆபிரகாம் உண்மையா இருந்தான். ஆபிரகாம் உடன்படிக்கைக்கு ஒத்து போனான். ஆபிரகாம் உடன்படிக்கையில நின்றான். நீங்க நின்று பாருங்க. பழைய மகிமை அப்படி இருந்துன்னா புதிய மகிமை அதுக்கு மேல இருக்கும்.